வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம். நான் அழகப்பன். என்ன விஷயமா வந்தீங்க? உட்காருங்க. உங்க வைஃப் டெலிவரி விஷயமாவா? இல்ல, நான் சொப்னாவை பத்தி கொஞ்சம் பேசணும். நான் தான் சொப்னாவோட பாட்டி. சொல்லுங்க. நான் பேச வந்தது உங்ககிட்டயே பேசலாமா இல்ல சொப்னாவோட பெற்றோர்கள்கிட்ட பேசணும்? அவளை பெத்தவங்க கிட்ட பேச முடியாதுங்க. அவங்க காலமாய் 15 வருஷம் ஆச்சு. அப்ப எல்லாமே போய் தானே? ஏன் இப்படி போய் சொல்லுது அந்த பொண்ணு? அவ சொல்றது செய்யறது எதுக்குமே காரணம் கிடையாது. மிஸ் அழகப்பன், இப்பதான் தெரியுது அவ உங்களை பத்தி என்கிட்ட என்ன சொல்லிருக்க தெரியுமா? உங்களுக்கு கண்ணு தெரியாதான், உங்க குழந்தைங்களை வளர்க்க நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களா, அதனால உதவிக்காக அடிக்கடி உங்க வீட்டுக்கு போயிட்டு வரதா சொன்னா. Crazy girl. நீங்க இவ்வளவு வெளிப்படையா பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. பாவம் சின்ன வயசுலயே பெத்தவங்களை இழந்தவ. உங்களை ஒரு ஃபாதர் ஃபிகரா தான் உள் மனசுல நினைச்சிருக்கணும். ஆனா வயசு மனசுல சில வக்கரங்களை உண்டாக்கி இருக்கலாம் இல்லையா? ஏன் வயசு என்ன, அவ வயசு என்ன? நான் ஒரு குழந்தையை போய் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? ஐ நோ. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் பேசி அவளை கன்வின்ஸ் பண்றேன். ஐ லிப்ஸ்டிக்கா புதுசா இருக்கே. நீ ரொம்ப ரொம்ப முன்னேறிட்டக்கா. இம்ப்ரெஷன் விழாம ஜாக்கிரதையா இருந்தா சரி. Excuse me. ஹலோ ராஜப்பா. வாங்க. மை பெஸ்ட் விஷஸ். டான்ஸ் பத்தின புக்ஸ் உங்களுக்கு பிடிக்கும். Thanks. இது உங்களுக்கு எத்தனாவது பிறந்த நாள்? 56. எங்க அந்த ஹோட்டல் கணக்கு யார் இன்விடேஷன் அனுப்பினது? வேற யாரு? உன் பொண்ணுதான் அனுப்பிச்சிருப்பா. என்னடா அழகப்பா இங்க வந்த? தோ ஸ்விம்மிங் பூல்ல குளிக்க வந்தேன். ஜோக்கு, எப்ப பார்த்தாலும் ஜோக்கு. இவன் நாடு எங்க தெரியுமோ? பிரியா, என்னோட ஹம்பிள் பரிசு. தயவு செய்து இங்க பிரிச்ச மானத்தை வாங்கிடாத. உள்ள எல்லாம் டாக்டருக்கு வந்த சாம்பிள்ஸ். வாங்க டாக்டர். பிரியா, என்னாச்சு உன் கல்யாண விஷயம்? அதுக்கு எப்ப சாப்பாடு போறப்ப? யாரா லவ்கி பண்றியா? என் பொண்ணை பத்தி தெரியாதா டாக்டர் உங்களுக்கு? நாங்க பார்த்து வைக்கிற மாப்பிளைக்கு தான் கழுத்து நெட்டுவா. காதெல்லாம் கட்டோட பிடிக்காது பிரியாவுக்கு. அப்படியா பிரியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல டாக்டர். ஐ லவ் மிஸ்டர் அழகப்பன். அவர்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அடப்பாவி, சொல்லவே இல்லையே. அதான் நாடி கொஞ்சம் ஃபாஸ்டா துடிக்குதா? இந்த காலத்துல விடோருக்கு தான்டா சான்ஸே. அப்படின்னா நான் இருக்கேனம்மா. நானும் விடாயர் தான். அதே 4 பசங்க. வேற பசங்க 15-16 இருக்கும். என்னடா அழகப்பா 60 வயசுக்காரன் போய் தோத்துட்ட? நீ புத்திசாலித்தனமா உன் பொண்ணை மடக்க பார்த்த. அவ உன்னை மடக்கிட்டா பாத்தியா? எதுல பிடிவாதமா இருக்கணும், எதுல பிடிவாதமா இருக்க கூடாதுன்னு முதல்ல பேரண்ட்ஸ் நாம புரிஞ்சுக்கணும். அறிவு கேட்டவளை. அம்மாவை திட்டாதீங்கப்பா, பாவம். என் எண்ணத்தை அவர்கிட்ட வெளியிடுறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த அம்மாவுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டாமா? பிரியா, காதல் என்பது ஒரு அபூர்வ உணர்வு. லவ் இஸ் a fine feeling. இரு நெஞ்சங்களுக்கிடையே ஏற்படும் ரகசிய உடன்படிக்கை. பியூர்லி பர்சனல். அதை கொச்சைப்படுத்துகிற மாதிரி பார்ட்டியில் எல்லோருக்கும் மத்தியில் நீ வெளியிட்டது அநாகரிகத்தின் உச்சம். 2 கை தட்டினால் தான் ஓசை, 2 மனங்கள் ஒன்றுபட்டால் தான் காதல். ஒரு கையை மட்டும் வைத்துக்கொண்டு ஓசை எழுப்ப பார்க்கிறாய். உன்னை நேசிப்பதாக நான் நினைக்கவில்லை. திமிர்பெடுத்த அந்த பணக்காரர்கள் கூட்டத்தில் நான் அவமதிக்கப்பட்டதுதான் மிச்சம். இன்னொரு முறை உன்னை சந்திக்க முயற்சிக்க மாட்டேன். உன் வீட்டில் இனி ஆஸ்திரேலியாவுக்கு அவசியமே இல்லை. விடோயர் என்கிற அந்தஸ்தும் 4 குழந்தைகளுக்கு தந்தை என்கிற பெருமையும் எனக்கு போதும். குட் பை.
சந்தானம் ஐயா வீடு கொண்டே. ஐயா தூங்க போலீங்களா? தூக்கம் வரல சந்தானம், மனசு சரியில்லை. பிறந்த நாள் பார்ட்டில இருந்து நீங்க பாதியில வந்ததுமே ஏதோ நடந்திருக்கணும்னு நான் சந்தேகப்பட்டேங்க. அந்த பொண்ணு பிரியா எல்லாருக்கும் மத்தியில என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டாப்பா. கூடி இருந்தவங்களுக்கு எல்லாம் ஒரே அதிர்ச்சி. நானும் கோபத்துல விருட்டுன்னு கிளம்பி வந்துட்டேன். வந்ததும் காரசாரமா ஒரு லெட்டர் எழுதி கையோட போஸ்ட் பண்ணிட்டேன். ரொம்ப அவமானம் வந்துச்சு. காதலிச்சா அவமானங்களா? அவளுக்கு மேல பிரியம் இருக்கலாம், எனக்கு இருக்கணும் இல்லையா? இல்ல என்ன சொல்றீங்க ஐயா? இதெல்லாம் நான் உங்ககிட்ட பேசலாமான்னு தெரியல, இருந்தாலும் கேக்குறேங்க. ஒரு நாளைக்கு 3 வாட்டியாவது என்கிட்ட அந்த அம்மாவை பத்தி நீங்க பேசாம இருக்கிறது இல்ல. அதனால பிரியாம்மா வண்டி ரிப்பேர் ஆகி வந்தப்ப நான் எடுத்துட்டு போய் விட்டுறேங்கன்னு சொன்னேன். குடுகுடுன்னு நீங்களே எடுத்துட்டு போனீங்கல்ல. அதுக்கு என்ன பெருசா காரணம் இருக்க முடியும்? சும்மா தான் நான் எடுத்துட்டு போனேன். சரி சும்மா தாங்க. இத சாக்கா வச்சு சும்மா ஒரு வாட்டி அவங்கள பார்க்கலாம்னு இருக்கலாம்ல. நோ. ஒரு நாள் அந்த அம்மாவுக்கு லேசா உடம்பு சரியில்லைன்னு உடனே பதறி போய் அவசர அவசரமா என்ன தேடி பிடிச்சு பூச்செண்டு கொடுத்து அனுப்புனீங்களே, அது மனிதாபிமானம். சரிங்க, அது மனிதாபிமானம். போன 2 மாசத்துக்கு டெலிபோன் பில் என்ன ஆச்சு தெரியுங்களா? 3 மடங்கு அதிகமாயிருக்கு. டெலிபோன் பில்லு கட்டுறவன் நானு, அதனால எனக்கு தெரியுது. வெளியூருக்கு நிறைய டெலிபோன் பேசியிருப்பேன். அந்த அம்மா வெளியூருக்கு போனப்பெல்லாம் பாருங்க கை எப்படி நடுங்குதுன்னு. பீடியை பிடிச்சிட்டு இருக்கிற கையே உங்களை காட்டி கொடுக்குது. உங்க பிரியத்தை நீங்க மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்கிறதுனாலதான் இப்படி எல்லாம் நடக்குதுங்க. காதலிச்சா திருட்டுத்தனம் இல்லைங்க, கல்யாணம் செஞ்சுக்கிட்டா கொலை குத்தம் இல்லைங்க. நீங்க திட்டி எழுதின கடுதாசிய அந்த பொண்ணு பாத்துருச்சுன்னா எவ்வளவு வேதனைப்படும்னு யோசிச்சு பாத்தீங்களா? புசுக்குன்னு ஏதாவது செஞ்சுக்கிருச்சுன்னா? சந்தானம், அந்த லெட்டர் எப்படி அந்த பொண்ணு கையில கிடைக்க கூடாது. சாரி சார், ஒரு தடவை போஸ்ட் பண்ணின லெட்டரை பார்ட்டி கிட்ட திருப்பி கொடுக்கறதுக்கு ரூல்ஸ்ல இடம் இல்லை. நாட்டுல ரூல்ஸ் படியா சார் எல்லாம் நடக்குது. நாட்டுல நடக்கலாம் சார், ஆனா நான் ரூல்ஸ் படி நடக்கிறவன். கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க சார். ஜென்டில்மேன், வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பும் வாயிலிருந்து சிதறிய வார்த்தையும் வித்ட்ரா பண்ண முடியாது. அதே மாதிரி தான் போஸ்ட் பாக்ஸ்ல போட்ட லெட்டரும். சார் ப்ளீஸ், என் நேரத்தை வீணாக்காதீங்க. என்ன பீடியும் கைமா ஒரே சோகம். அந்த டான்ஸ் பிரியாவுக்கு என்ன எழுதுனீங்க? அவங்க ப்ரோக்ராம் எதையாவது பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு டோஸ் விட்டு திட்டி எழுதுனீங்களா? உங்களுக்கு ஏன் சார் தலையெழுத்து? அந்த லெட்டர் போஸ்ட் மாஸ்டர் திருப்பி தரமாட்டேன்ட்டாரா? டிரைவர் சந்தானம் சொன்னாரு, நான் அந்த லெட்டரை வாங்கிட்டு வந்து கொடுத்தா எனக்கு என்ன கொடுப்பீங்க? உன்னால முடியுமா? நான் யார் தெரியுமா? ஓ ஸ்வப்னா, ஒன் அண்ட் ஒன்லி ஸ்வப்னா. என்ன கொடுப்பீங்க சொல்லுங்க. என்ன வேணாலும் தரேன். டடான் டடா. எப்படி கொடுத்தாரு உங்ககிட்ட மட்டும்? சார், என் டியர் ஃப்ரெண்ட் ஒருத்தி சார், அவங்க அம்மா செத்துட்டாங்கன்னு துக்கம் கேட்டு லெட்டர் எழுதி போஸ்ட் பண்ணிட்டேன் சார். அவங்க சாவலியா சார், உயிரோட தான் இருக்காங்களா? யாரோ தப்பா நியூஸ் கொடுத்துட்டாங்க சார். என் லெட்டர் பார்த்தா அவங்க நிஜமாவே செத்துருவாங்க சார். அந்த ஷாக்ல நானும் செத்துருவேன் சார். நான் செத்த உங்களுக்கு பரவாயில்லையா சார்? தயவு செஞ்சு அந்த லெட்டர் கொடுத்துருங்க சார், ப்ளீஸ் சார். அது எப்படி சார் இவ்வளவு வயசுலயும் இளமையா போகாம இப்படி கவர்ச்சியா இருக்கீங்க? லெட்டர் கொடுத்துட்டாரு. Thank you Swapna, thank you very much. Thank you, thank you, thank you. Thank you, thank you, thank you. அடுத்த வாட்டி இதே தப்பு செஞ்சா என்கிட்ட சொல்லுங்க. என்னடா இது, பிரியாவை லவ் அடிக்கிறாரு, ஆனா இந்த பொண்ணு அணைச்சுக்கிறாரு. எஸ் பிரியா. டிவில ஒரு பாட்டு போகுது பாருங்க, சேனல் 2ல. அடிக்கடி கேட்டிருக்கேன் இந்த ராகத்தை. என்ன ராகம் இது? இது சஹானா. அதை பாடி காட்டுங்களே பாப்போம். ஐயோ போன்லையா? வேணாங்க ப்ளீஸ். வேணாமா? அப்ப போனக்கே வச்சுட்டுமா? பேசிட்டு இருக்கலாமே. ஸ்வீட் நத்திங்ஸ். காலையில 7 மணி வரைக்கும் ராத்திரி பூரா இப்படியா டெலிபோன்ல பேசுவாங்க? ஒட்டு கேட்டியா? இத பார் பார்வதி, பேரண்ட்ஸ் குறுக்க நிற்கும் போதுதான்
காதலுக்கே ஒரு வேகம் வரும். ஒரு விடோயரை கல்யாணம் பண்ணிக்க நான் விட மாட்டேன். ஆமா. சரி, நீ ஜெயிச்சா உன்னை பாராட்டுவேன், அவ ஜெயிச்சா அவளை பாராட்டுவேன். அக்ரீட்?